வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது செப்டம்பர் 22 சண்டே இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இது இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துக்கலாம். யூஎஸ் மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லி பார்ப்போம். எதுக்கு யூஎஸ் மார்க்கெட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு தான் நமக்கு ட்ரெண்ட் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா அழகா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேல நிக்குது. பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் பாத்தீங்களா, இந்த இதவே நான் டூப்ளிகேட் பண்றேன் பண்ணிட்டு இப்படி வைக்கிறேன். பாத்தீங்கன்னா கரெக்டா பக்காவா இந்த ஹைட்ல இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் என்ன நடக்கும்னா, ஒண்ணு இது வந்து கொஞ்சம் சைட்வேஸ்ல போகும், இல்லாட்டினா கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் லோ. ஸோ கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம் இப்போதைக்கு. சரிங்களா? யூஎஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இது வந்து சம மொமெண்டம் வரப்போகுதுங்க. ஃபியூச்சர்ல வரும்போது 45,000 போக போகுது. எனிவே இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல இங்க இருக்குது. லைட் பெரிய லைட்டா இந்த கன்சாலிடேட் ஆகும், ஆனா ஃபுல் புல்லிஷ் மொமெண்டம் தான் இதுல இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாஸ்டாக் பார்ப்போம். நாஸ்டாக்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா தூக்கிட்டு அடிச்சு சாப்பிட போகுது. பாத்தீங்கன்னா இதுவும் நல்ல 21,000 போகுங்க நாஸ்டாக். ஸோ ஐடி டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி செக்டர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல மொமெண்டம் கொடுக்கும். நம்ம இன்ஃபோசிஸோட ஏடிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா பாருங்க கீழே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. நல்லா ஏடிஆரும் பாசிட்டிவா தான் இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸ் ஏடிஆர் பாசிட்டிவா தான் இருக்குது. போன தடவை நம்மளோட மார்க்கெட்லயே வந்து இன்ஃபோசிஸ் வந்து பாருங்க ஒரு பெரிய டோஜி கேண்டில் போட்டிருக்கு. டிராகன் ஃபிளை மாதிரி பெரிய டோஜி கேண்டில் போட்டிருக்கு. ஸோ நல்ல இந்த இடத்துல ஃபுல்லா பையர்ஸ் உட்கார்ந்துருக்கான் இன்ஃபோசிஸ் ஐடி செக்டார்லயும். ஸோ இது நல்லபடியா போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம நிப்டிக்கு வரலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் பாருங்க சூப்பரா நான் இந்த பொலிஞ்சர் பேண்டை பத்தி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். இது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, கீழேயும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. சரிங்களா? சோ இது மொமெண்டம் கொடுக்கும். மொமெண்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த பொலிஞ்சர் பேண்ட் வந்து பிளாட் ஆகாம அப்படியே மேல போகணும். இது வந்து இப்படி போகணும், இது திரும்பி இப்படி போகணும். என்ன ஆகும்னா, இது வந்து இப்படி வந்து இப்படி போகும், இதுவும் இப்படி மேல போகும், இதுவும் இப்படி மேல போகும். இந்த மாதிரி பொலிஞ்சர் பேண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா நீங்க வந்து கான்பிடென்ட்டா இது வந்து புல்லிஷ் மொமெண்டம் சொல்லி எடுத்து போகலாம். ஆர்எஸ்ஐ பாருங்க பயங்கர ஹைல இருக்குது, 70க்கு மேல இருக்கு. ஸோ இப்போ நம்ம 1 hour கேண்டில் போய் பார்த்தோம்னா 1 hourலயும் மேலதான் இருக்குது. இது 5 minutesல போய் பார்த்தோம்னா அதுவும் மேலதான் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நாளைக்கு மார்க்கெட் தொடங்கும் போது இது வந்து கொஞ்சம் ஆர்எஸ்ஐ பார்த்துட்டே இருங்க. பிளஸ் இது வந்து கொஞ்சம் இப்படி வந்து இப்படி போகும். ஸோ கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி அப்படி போகும். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்குங்க. இதுதான் நிப்டியோடது. ஸோ நிப்டியோட நீங்க டார்கெட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் படி பார்த்தோம்னா இவ்வளவு தூரம் கூட வரலாம். 25,765 இதை டச் பண்ணிட்டு கூட போகலாம். இல்ல 25,700 இதை கூட டச் பண்ணிட்டு போகலாம். 712 765 இதுதான் சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்த டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் போகலாம். அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா 25,918 ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து 26,184. ஸோ இது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால பார்த்து ட்ரேட் பண்ணுங்க, பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, நிதானமா பார்த்து ட்ரெண்டை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பிரேக் அவுட் திரும்ப கீழே இறங்கி இப்படி போயிட்டு இப்படியே கூட போகலாம். இல்ல இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு சடான்னு கூட போகலாம். இது வந்து தேர்ட் வேவ். ஸோ கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும். அடுத்து கொஞ்சம் கீழே வரும் ஃபோர்த் வேவுக்கு. அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு மண்டே இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து இதுல இருந்து இதுக்குள்ள இருக்கலாம். எதுனா மார்க்கெட் வந்து ஒரு 1% நெக்ஸ்ட் வீக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து பேங்க் நிப்டி பார்ப்போம். பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா செம புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கு பேங்க் நிப்டி. ஸோ இதை வச்சுதான் நம்ம நிப்டியும் மூவ் ஆகும். நாளைக்கு ஆர்எஸ்ஐ செம ஹைட்ல இருக்குது. இன்னும் ஒரு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 3.5% போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த மார்க் பண்ணி இதை பாத்துக்குங்க. 55,376 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் நிப்டி கரெக்ட் ஆகிற மாதிரி இதுவும் கரெக்ட் ஆகும் கொஞ்சம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா தேர்ட் வேவ். 1 2 3 4 இது வந்து 5th வேவ். திரும்ப பேங்க் நிப்டி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளவு தூரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 1.5% திரும்ப விழுந்து எந்திரிக்கலாம். சரிங்களா? இவ்வளவு தூரத்துக்கு இன்னும் ஒரு 1.38% கூட ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விழுந்து திரும்ப எந்திரிக்கும். அதனால பாத்தீங்கன்னா 5 minutesல பார்க்கலாம். 5 minutesல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆர்எஸ்ஐ கீழே தெரியுதுங்களா?
அதே போல ஆசிலேட்டர் நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி தாங்க ட்ரேட் பண்ணணும். சிம்பிள் டே ட்ரேட் பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ்ல போயிட்டு ஸ்டக்காஸ்டிக் பாருங்க. ஸ்டக்காஸ்டிக் கீழே லோ அடிச்சதுன்னா அந்த இடத்துல நீங்க என்ட்ரிக்கு பாருங்க, பை என்ட்ரிக்கு. ஏன்னா இப்ப பை அண்ட் டிப் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இங்க இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்டக்காஸ்டிக் கீழே வந்திருக்குது, இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில் ஹேமர் ஆகுது. ஸோ இதுல நீங்க என்ட்ரு ஆயிருந்தாலே இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு மேல நீங்க என்ட்ரு ஆயிட்டு இது ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா 1:1.5. ஸோ இவ்வளவு டார்கெட் உங்களுக்கு வந்திருக்கும் ஃப்ரைடேக்கு. ஸோ இப்போ இந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ மேல போயிட்டு இருக்கு. இது வந்து இன்னொரு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் போல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இதுதான் இந்த ஹைட்டு மேல போயிருக்கும். அது ஒரு விதமானது. ஸோ இப்படியும் போயிடுச்சு. ஸோ பேசிக்கலி என்ன ஆகும்னா திரும்ப இது மேல போறீங்களா, இதே மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஆகலாம். இதே மாதிரி இது வந்து ஒரு பிளாக் மாதிரியும் இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் இப்படி கூட ஆகலாம். ஆகி திரும்ப இந்த லெவல் வந்து உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்கும். ஸோ இது வந்து திரும்ப இந்த சக்காஸ்டிக் கீழே விழும், இந்த இடத்துக்கு இது விழும், இதோட கீழே கூட போகலாம். சரிங்களா. இவ்வளவு தூரம் கூட போகலாம். போயிட்டு இந்த சக்காஸ்டிக் கீழே வரும். கீழே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மேல போகும். ஸோ பாத்துங்க பேங்க் நிஃப்டியை. ஸ்டாக் வைஸ் நம்ம இந்த வாரம் நீங்க எந்த ஸ்டாக்ஸ் நீங்க போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஸ்டாக்ஸ் எதுன்னா லிபர்ட்டி ஷூஸ். லிபர்ட்டி ஷூஸ் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஒரு இருக்குது. ஸோ இங்க பாருங்க, இது இந்த சேனலுக்குள்ள இது இருக்குது. இப்ப பட் இதுவும் கொஞ்சம் கரெக்ட் ஆகி சக்காஸ்டிக் ரிமூவ் பண்ணி RSI பார்ப்போம். RSI நான் வீக்லி போறேன். பாத்தீங்களா, வீக்லி நான் போன வீடியோல பார்த்து சொன்ன மாதிரி பாத்தீங்களா RSIக்கு மேல இருக்குது. சரிங்களா. இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இங்க இருக்குது. அதே போல இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சேனல். சரிங்களா. ஸோ ஒண்ணு இது திரும்ப கரெக்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப மேல போகலாம். இல்ல இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மேல மறுபடியும் மேல பிக்கப் ஆயிடும். ஸோ இது திரும்ப இப்படியே வந்து இது வந்து மொமெண்டம் ஒன் டேல பாத்தீங்கன்னா RSI கீழே இருக்குது, 1 hour பார்த்தோம்னா மேல இருக்குது. ஸோ 1 hourல RSI மேல போச்சுன்னா நீங்க என்ட்ரி ஆகி ஷார்ட் டேர்முக்கு இந்த டார்கெட் 553 550 வரைக்கும் போகலாம். சரிங்களா. ஒரு 50 பாயிண்ட் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுந்தரம் பைனான்ஸ். சுந்தரம் பைனான்ஸை கொஞ்சம் கண்ணில் வச்சுக்கோங்க. அதுவும் பாத்துக்கோங்க. பிரேக் அவுட்ல நிக்குது. அதுவும் சூப்பர் பிரேக் அவுட்ல நிக்குது. பாருங்க வீக்லில RSI மேல இருக்குது. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓகேங்களா, இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா சூப்பரான ஹைக்கு போகும். ரொம்ப நாளா இருந்த விஷயம் இது. இது பாத்தீங்கன்னா 5000 அரௌண்ட் 6000 வரைக்கும் போயிருங்க இது சுந்தரம் பைனான்ஸ். சரிங்களா. இப்போ வந்து 5100ல இருக்குது. இன்னும் 800 பாயிண்ட்ஸ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. இதை பாத்துக்கோங்க சுந்தரம் பைனான்ஸ். அடுத்து எதுனா ஷோபா பாருங்க. இதுவும் வீக்லி RSI மேல வந்துருச்சு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. ஸோ இவ்வளவு தூரத்துக்கு போகணும். இங்க இருந்து இப்ப ஒரு 8% போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. இன்னொரு 8% இதுக்கு இங்க இருக்கிற இடத்துல இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கீழே இந்த இடத்துல கன்சாலிடேட் பார்ப்பேன். டெய்லியில பார்க்கலாம். RSI ஓவர் பாட்டில் இருக்குது. கரண்ட்லி பாத்தீங்கன்னா RSI வந்து லைட்டா ஓவர் பாட்டில் கொஞ்சம் இருக்கு, 80 வரைக்கும் போகலாம். சரிங்களா. ஸோ அது இந்த மொமெண்டம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு போகும். அப்படி போச்சுன்னா அடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து சூப்பரா இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும். ஓகேங்களா. இது கன்சாலிடேட் ஆச்சுன்னு வச்சுக்கலேன், அதுக்கப்புறம் இது இன்னமும் திரும்ப சூப்பரா பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இங்க இருந்து ஃபர்தரா ஒரு 17.9%, இங்க இருந்து 9%. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஓவராலா 28% போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷோபா லிமிடெட் பாத்துக்கோங்க. அடுத்து என்னன்னா கேபிஆர் மில்ஸ் பாருங்க. உங்களுக்கு தெரியும் சூப்பர் பிரேக் அவுட் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வீக்லி மொமெண்டம் கிடைச்சிருச்சு. டெய்லியில பயங்கரமா ஹைல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கனக்குள்ள இருக்கு. நமக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு 5% மேல போறதுக்கு இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிட்டு இது இப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரீங்க. ஸோ இப்படி போகும். இந்த இதை டச் பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு 7% போகும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இது கன்சாலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அந்த சமயத்துல என்னன்னு. ஸோ இது வந்து கேபிஆர் மில்ஸ் வந்து இவ்வளவு டார்கெட் இருக்கு இப்போதைக்கு. அடுத்து எஸ்கார்ட்ஸ். லாஸ்ட் டைம் இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். நான் எஸ்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான பிரேக் அவுட்ல இருக்குதுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மொமெண்டம் பிக்கப் ஆச்சுன்னா சரியான பிக்கப் ஆகுங்க. இந்த ஸ்டாக் வந்து நல்ல மொமெண்டம்ல இருக்குது. இப்ப நல்ல மொமெண்டம்ல இருக்குது. தாராளமா 5299 கிட்ட போயிடும். நல்ல மொமெண்டம்ல இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ அதுக்கு 2 பிரேக் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா கிரீன். ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ மேபி இப்படி வந்துட்டு இப்படி போவோம். இந்த இடத்துல அடுத்து இப்படி போவோம். ஸோ இப்படி இருக்கும். அடுத்து திரும்ப இப்படி வந்துட்டு திரும்ப போவோம். ஸோ எஸ்கார்ட்ஸ் கொஞ்சம் பாத்துக்குங்க. நல்ல மொமெண்டம்ல இருக்குது. அடுத்து அல்கைல் அமீன் கெமிக்கல். இதுவும் பாருங்க நல்ல மொமெண்டம்ல வந்துருச்சு. சரிங்களா. என்னன்னா இந்த ஹைட் வந்து ரெசிஸ்டன்ஸ்ங்க. சரிங்களா. இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு போகும். அப்படி போகும்போது என்னன்னா இது வந்து டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகும். நல்லா தெரியுது ப்ராப்பரா. டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒண்ணு இதுக்கு இந்த கேண்டில் இதுக்கு மேல போய் RSIயும் இதுக்கு மேல போயிடுச்சுன்னா மொமெண்டம் கண்டினியூ ஆகும். அப்படி இல்லாட்டி இது வந்து
லைட்டா இங்க இருந்து லைட் இப்படி வந்துட்டு அப்புறம் மேல போகும். ஸோ இந்த அல்கைல் அமீன்ஸை பாத்துக்கோங்க, நல்ல பொசிஷன்ல தான் இருக்குது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ல தான் இருக்குது அல்கைல் அமீன்ஸ். என்னடா டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது ரொம்ப நாள் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா மொமெண்டம் பிக்கப் ஆகுது. நம்ம டெக்னிக்கல தான் பாக்குறோம். டெக்னிக்கல பார்க்கும்போது மொமெண்டம் சூப்பரா பிக்கப் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். இப்படி நீங்க வரையலாம், இல்ல இப்படியும் நீங்க வரையலாம். பாத்தீங்களா, நெக் டு நெக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அல்டிமேட்டா இது வந்து 100%, 93% போயிடும். ஸோ அல்கைல் அமீன்ஸ் கொஞ்சம் பாத்துக்குங்க. ஸோ இதுதான் இந்த வாரம். ஸோ கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டமா இருக்கு இந்த வாரம். கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொன்ன மாதிரி RSI பாத்துக்குங்க, ஸ்டக்காஸ்டிக் பாத்துக்குங்க. இன்ட்ராடே பண்றவங்கன்னா 5 மினிட்ஸ்ல போய் ஸ்டக்காஸ்டிக் பாத்துக்குங்க. ஸ்டக்காஸ்டிக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா 5 மினிட்ஸ்ல இன்ட்ராடேக்கா சொல்றேன், கீழே இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும் ஸ்டக்காஸ்டிக். அப்படி கீழே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்டர் ஆகுங்க. சரிங்களா, இது நான் ஒன் டே இது வந்து 5 மினிட்ஸ்ல போட்டு காட்டுறேன். உங்களுக்கே தெரியும். பாருங்க, பல தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்கு ஸ்டக்காஸ்டிக்ல, சைடு வேஸ்லயே இருக்குது. ஸோ இப்போ மொமெண்டம் கொடுக்குது. கண்டிப்பா இது வந்து இப்போதைக்கு என்ன ஆகும்னா இது வந்து பிரேக் அவுட் பண்ணி இந்த ஹைட்டுக்கு மேல போகும். இது அப்படி மேல வச்சீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கு 2% மேல வரும் அல்கைல் அமீன். இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா. ஸோ பாத்துக்குங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் ஐக்கான்ல நோட்டிஃபை ஆல்னு சொல்லி போட்டுங்க. அப்பதான் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், இல்லாட்டினா வராது. நன்றி, வணக்கம்.